அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வாழ்ந்த என்னே ஆதரே. உன்னதத்தை விட்டிறங்கி மண்ணில் வாழ்ந்த என் ஆதரே. நின்னடிமை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. பாவ சேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுத ஆதரே. என்னிலுள்ள நன்றி உள்ளம் பொங்கி வழியுத ஆதரே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா. என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையா. நீ பெருக நான் சீருக, நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா.
எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. இந்த ஸ்டேட் மக்களுக்கு வருகிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் படுற பாடுகளை அறிந்திருக்கீங்க. எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் உண்டு, மன போராட்டங்கள் உண்டு. ஆனால் நீ சொன்ன வார்த்தையின்படி, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறப்பா. கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. இல்லை, நிறைவான ஆசுவத்தில் வாழ கிருபை தாங்க. தெய்வீகமான கிருபை சமாதானங்களோடு தாங்கட்டும், வழிநடத்தட்டும், ஆஸ்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும். கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்துகட்டும். திருச்சபைக்காக, அன்பு தமிழாமோ லாசரஸுக்காக, கொடுத்த மனைவிக்காக, தம் முத்துராஞ்சிக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, தமிழ் நவமணிக்காக, திருச்சபை பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தரித்திரங்கள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. மத்தியில் இருந்த தம்பி ராதாகிருஷ்ணனுக்காக, மனைவிக்காக, மகனுடைய வாழ்வுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அறியாத மகனாய் வாழ்ந்த மகனுக்கு அன்பை கொடுத்துருக்கீங்கப்பா. இப்படி தரிசனத்தை கொடுத்துருக்கீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் ருசித்து பார்க்க கிருபை தந்திருக்கீங்க. இந்த கிருபைகளுக்காக நன்றி சாமி. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. அடியான மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஏங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன்னு வரவேற்கிறேன். மே 1ஆம் தேதி என்னை கட்டியமாக கூப்பிட்டாங்க. இந்த பிள்ளைகள்லாம் கூப்பிட்டாங்க. விசேஷமாக நவமணி எண்ணெய் ஒரே இதாக கூப்பிட்டு நீங்கள் வரணும்னு சொன்னார். தம்பி முத்துராஜின்னு சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். நவமணின்னு சொன்னார், இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு உதவி செய்யணும், மழை காலம் வருது, அவருக்கு ஏற்ற ஒரு கொடையோ வேறு எதுனையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாள் ராத்திரி சொன்னார். அடுத்த நாள் நான் மறந்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. தம்பியை நான் சினாடுக்கு போயிருக்கும்போது தம்பியை கூப்பிட்டு, தம்பி இப்படி 160 கொடை, 120 பெட்ஷீட் வேணும், எதுக்கு பணம் வண்டியில் இருக்குது, நீ வாங்கிக்கோ, வாங்கி இன்றைக்கே அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்கி எடுத்துக்கொண்டு போனால் வண்டியில் ஏற்ற முடியல, லோடு. கஷ்டப்பட்டு எமத்தியில் வந்திருக்கிற ரயில்வே போலீஸ்கார் வந்திருக்காங்க, செல்வகுமார்னு சொல்லி ஆர்பிஐ போலீஸ் வந்திருக்கிறார். அவர் மூலமாக கொஞ்சம் அனுப்பி விட்டோம். மீண்டுமாக அனுப்பி அடுத்த நாள் கொடையை அனுப்பிட்டோம். திடீர்னு சொல்லி என் கம்பெனிக்கு நிறைய பேக்ஸ் வந்துச்சு. பேக் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு சொன்னால் அவன் மறந்துட்டான் அனுப்புறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு மழை காலத்தில் தண்ணி நனையாமல் இருக்கிறதுக்காக ஒரு பை வீட்டு சரக்கு வாங்குறதுக்கு ஆகுமேன்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த இன்றைக்கி சேர்த்து கொடுக்குன்னு பார்த்தோம். நான் கார் எடுக்கும்போது தான் அந்த பையை ஏற்றியாச்சான்னு கேட்கேன். பை எந்த பையன்னு கேட்டாங்க. பை வரலன்னு சொன்னாங்க. உடனே சென்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன தம்பி பையன் என்னாச்சு? இவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லலை, மறந்து போச்சு, நான் நாளைக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னான். நான் வரும்போது தான் சரி தெரியல அப்படின்னேன். சரி இடையில கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் கேட்டால், வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோட கடந்து எந்த மனுஷன் எடுத்து செல்ல முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தவர்கள் செய்யாமல் இராதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாய் உண்மையுள்ள வாழ்க்கையை வாழணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம், நற்பணி செய்வதற்கு ஆண்டுடைய அழைப்பு. ஆண்டுடைய அழைப்பு இன்றைக்கி தலைப்பே அதுதான். நற்பணி செய்வதற்கு ஆண்டவருடைய அழைச்சார். வேதத்தில் வாசிக்கும் போது யோவான் 21 வாசிக்கும் போது 15, 16, 17 வசனம் வாசிக்கும் போது ஒரு மனுஷன் ஆண்டவர் அழைக்கிறார். யார் அழைக்கிறார்? பேதுருவை அழைக்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒரே வார்த்தை சொல்கிறாரு, யோனாவின் குமாரி சீமோனே, இவர்களில் அன்பாயிருக்கேன்னு ஆண்டவர் கேட்காரு. இவர்களில் அன்பாயிருக்காண்டவர் கேட்காரு. ஆமாண்டவரே அன்பாயிருக்கேன்னு சொல்கிறான். என் ஆடுகளை மேய்ப்பாய்கான்னு சொல்கிறாரு. அடுத்த வாரம் சொல்கிறாரு, யோனாவின் குமாரி சீமோனே, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. நேசிக்கிறாயான்னு கேட்கும்போது சொல்கிறான், ஆண்டவரே நம்ம நேசிக்க நீ அறிவீருங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயகன்னு சொல்கிறாரு. 3ஆம் நாடு கூப்பிட்றாரு, யோனாவின் குமாரி சீமோனே, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்கும்போது பேதுரு அழுறான். ஆண்டவர் நம்ம நேசிக்கிறேன் நீ அறிவீருங்க,
என் ஆடுகளை மேய்ப்பாயன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் சொல்கிறாரு, இள வயது உள்ளவன் ஆகும்போது உன் அறையை நீயே கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ அலைந்து தருவாய். முதிர்வுடன் ஆகும்போது வேறொரு அறையை கட்டுவது மாத்திரமல்ல, உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு அழைத்து செல்வான்னு சொன்னார். இப்படிப்பட்ட மரணத்தால் மறிக்க போகிறான் என்பதை ஆண்டு தெளிவாக பேதுருக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, கிபி 72ஆம் ஆண்டில், கிறிஸ்துக்கு பிறகு கிறிஸ்து ஆண்டில் 72 ஆண்டில் அவன் எருசலேமில் போகிறான். எருசலேம் என்னத்துக்கு போகிறான்? எருசலேம் பார்க்க போகிறான். எருசலேம் பார்க்கும்போது எருசலேம் நகரத்தில் பயங்கரமான கலவரங்கள், பயங்கரமான ரத்த சிந்துதல், பலமான கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. சிறு பிள்ளைகள்லாம் கல்லில் மோதி அடிக்கப்படுறாங்க, ரத்தம் காட்டாராக ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த காட்சியை பார்த்து உள்ளே போகலை, அப்படியே பின் வாங்குறான். பின் வாங்கி பயந்து போய் பின் வாங்குறான். அவன் தான் சொன்ன வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்காரு. அவன் என்ன சொல்கிறான்? வாழ்விலும் சாவிலும் எல்லா கனவுக்கும் வாழ்வேங்க. ஆடு சொன்னார், சேவல் இன்று ராத்திரி 2 தரம் கூப்பிடுக்க போனால் நீ 3 தரம் காட்டி கொடுப்பேங்காரு. அவன் சொன்னான், செத்தாலும் நம்ம காட்டி கொடுக்க மாட்டேங்க. அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டு அந்த காட்சியை பார்த்தோன்னு வெளியே வரான். அப்போ தான் ஆண்டு சொல்கிறாரு, ஆண்டு மீண்டுமாக சிலுவை காட்சி எனக்கு கொடுக்குறாரு. ஆண்டு சிலுவையில் அப்படியே தொங்குறார். ரத்தம் சொட்ட 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 வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆண்டவரே என்னன்னு கேட்கான். நீ போக மறுக்கலல்ல, நான் மீண்டுமாக சிலுவைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டு பேதுரு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போனது மாத்திரமல்ல, அவன் தலைகீழாக சிலுவையில் அறையிறாங்க, தலைகீழாக சிலுவையில் அறையிறாங்க. எப்படிப்பட்ட பாடுகளோடு வேதனையோடு வாழணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, நீ முதிர்வுள்ளனாகும்போது வேறொன்னும் அறையை கட்டுவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நடத்தி செல்வான். ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவன் படிபணிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன்னை ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, தலையில சிலுவையை அறையப்படுக்க ஒப்பு கொடுக்கப்படுகிறான். நீ வாழ்கிற வாழ்க்கை வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் பாடு வேதனையும் கஷ்டமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்கிற நீ தேவனுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாய், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? தேவனுக்கு சாதகமாய் வாழ்கிறையா, உண்மையாக வாழ்கிறா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. அது கிறிஸ்தவ வாழ்க்கை தான் உண்மை இல்லை. கிறிஸ்தவன் தான் போய் சொல்கிறான், ஏமாத்துறான். இன்னைக்கு பார்த்தீங்களா, தந்தி பேப்பர் முதல் பக்கத்திலே ஒரு கிறிஸ்தவ மனுஷனை கட்டி அப்படியே நெருப்பு வச்சுட்டாங்க. பெரிய ஆள், படித்த மனுஷன், ஒரு கட்சியில் ஒரு பெரிய ஆள், வசதி படித்த மனுஷன். அந்த மனுஷனே தீ வச்சுட்டான், கொண்டுட்டான். கிறிஸ்தவங்க தான். தீ வச்சது யார்? கிறிஸ்தவனே. செத்தது யார்? கிறிஸ்தவன். இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்தவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு அன்பு இல்லாத வாழ்க்கை, ஒரு உண்மை இல்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும்போது இப்படித்தான் நடக்கும். நீ தேவனோடு வாழும்போது ஒரு தூசியோட மேலே உட்காராது. நீ தேவனுக்கு உண்மையாய் வாழும்போது யார் உன்னை வர முடியாது, வாதை உன் கூடாத்தை அணுகாது. உனக்கு உருவமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்க வாழ்ந்து சொல்கிறாரு. நீ தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, தேவனோடு உண்மையாய் வாழும்போது தேவன் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தனை காக்கிறவர், கர்த்தர் உள்வக்கத்தில் நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகி இரவில் நிலவாக சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்கு விலைக்கு காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வார்த்தையும் இது முழுக்கும் காப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை இல்லையா? உண்மை இல்லாத மக்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை இல்லாத மக்களை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். 24 மணி நேரம் குடி, 24 மணி நேரம் குடி தான். அவன் நினச்சான் வாழ்க்கையே குடி தான், குடிச்சியே வாழ்ந்தா போதும்னு நினச்சி வாழ்ந்தா. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவனை தேடாத வாழ்க்கை. ஆண்டு இலக்கு உனக்கு உலகத்தை எந்த நோக்கத்துக்கு உருவாக்கினாலும் அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நிறைய பேர். தேவன் என்ன திட்டத்துக்கு உருவாக்கினாலும் அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கிறிஸ்மஸ் டைமில் மனைவி பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் கூட கடைக்கு வாங்க, ஷாப்பிங் வாங்க, எங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, நீங்கள் குடியில் கொஞ்சம் பணத்தை மிச்சம் எங்களுக்கு உதவி செய்யன்னு கேட்குறாங்க. மாட்டேன்றா. மனைவி பிள்ளை நீங்கள் போங்க,
நீ போங்க சொல்லி துரத்தி அனுப்பி வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பிள்ளை குடிச்சிட்டு குடின்னு குடிச்சிட்டு வீட்டை கதவு பூட்டி படுத்துக்கிறான். சிகரெட் படித்து கொடுத்துக்கிட்டே அப்படி சிகரெட்டை துண்டி விடுறான். சிகரெட் பெட்டில் விழுந்து பெட்டே தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சு ஒயரிங் எல்லாம் எரிஞ்சு போச்சு, ஏசி எல்லாம் வெடிச்சு போச்சுது. கடைசி மனுஷனை ஒரு மாமிசம் கூட சரீரத்தில் இல்லை, எல்லாம் எரிஞ்சு போச்சுது. வெறும் எலும்பு கூட தான் பெட்டியில். மனுஷனை அவனை முகத்தையே காட்டலை, எலும்பு கூட தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல. எலும்பு என்ன செய்ய முடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு? யார்? கிறிஸ்தவன் தான் தப்பு பண்ணுறான், கிறிஸ்தவன் தான் தப்பு பண்ணுறான். காரணம் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு உண்மையாய் வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை. நீ தேவனுக்கு உண்மையாய் வாழுவாயானால் கர்த்தர் ஒரு நாளும் ஒரு குறைவும் வாழ்க்கையை தர மாட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வருவார் எங்கள் எண்ணத்தையே மறந்து போகிறான். ஆண்டவர் நிச்சயமாக வருவார் அப்படி எண்ணத்தையே மறந்து போகிறான். கடவுளை வருகைக்கு நம்ம எதிர்ந்து நிற்கணும், கடவுளுக்கு சாட்சியாக வாழணும் எண்ணமுள்ள மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் ஆண்டு சொன்னாரே, ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தோடு எழுந்தது மாத்திரமல்ல, கண்களுக்கு முன்பாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறாரு. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது எல்லா மக்களும் பார்க்காங்க. என்ன சொல்லி பார்க்காங்க? உம்மை நம்பி வந்தமே, உம்மை நம்பி வாழ்ந்தமே, உம்மை நம்பி இருந்தமேன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் கலங்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவதூதன் என்ன சொல்கிறான்? கலிலேயாக மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிங்க? வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் போது, கலிலேயாக மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிங்க? உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி பரலோகத்துக்கு எழுந்தெழி போனாரோ அப்படியே திரும்ப வருவா, பாதங்கள் ஒலிவு மேல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே வல்லமையான காட்சிகள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒலிவு மலையில் யாராவது ரிசேம் நகர் பெரிய நகரம் ஆயிடுச்சு. டூரிஸ்ட் சென்டரில் ஒரு 7 மாடி 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. கட்டும்போது மண்ணாட்சியாளர் சொன்னாங்க, ஐயா கட்ட முடியாது, ஒலிவு மலை 2ஆய் பிளந்து கொண்டு இருக்கிறது சொன்னாங்க. எதுக்கு? ஆண்டவர் வரப்போகிறார். சகரியா 14:4 வாசிக்கும் போது, அந்நாளில் ஒரு பாதங்கள் ஒலிவு மேல் இருக்கும், மலை 2ஆக பிளந்து போன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாய், உண்மையான வாழ்க்கையாய், சாட்சியுள்ள வாழ்க்கையாய், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும். அந்த மனுஷனை சவடக்கம் பண்ணுறாங்க. ஆலயத்தில் முகத்தையே காட்டலை, கண்ணாடி போடலை, பெட்டி போட்டு மூடிட்டேன். கேட்டால் சரீரம் இல்லை, வெறும் எலும்பு கூட இருக்குது, முகமே தெரியான்னு சொல்லிட்டாங்க. அந்த குருவானவர் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். லூக்கா 13 வாசிக்கும் போது 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை திராட்சை தோட்டத்தை வச்சுருக்கான். தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் நடுவே நிற்கிது. அந்த அத்தி மரத்தை கனியை தேடி வரான், கனி இல்லை. அவன் வேலைக்காரன் கூப்பிட்டு சொல்கிறான், அப்பா தோட்டத்தை ஏன்ப்பா கெடுக்குது, அந்த மத்து மரத்தை எடுத்து வெட்டி தூர போடுன்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா இது இந்த வருஷமே இருக்கட்டும், அது கனி கொத்தி உரம் போடலாம், தண்ணீர் விடலாம், ஒருவேளை அது கனி இருந்தால் பார்ப்போம், இல்லை வெட்டி போடலான்னு சொல்கிறான். இந்த வருஷம் இருக்கட்டும் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? தேவட்டூர் எஜமாச்சான் 3 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், 3 வருஷமாக கொண்டு கனி தரலையே, 3 வருஷமாக கனி தரலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வருஷம் அன்னைக்கு ஆண்டு ஒவ்வொரு நாட்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ கனி கொடுப்பாயா, சாட்சியாய் வாழுவாய், கடவுளுக்கு மகிமை செலுத்துகிற மகனாய் வாழுவாயான்னு சொல்லி நினைச்சு ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ சாயந்தரம் கிளம்பி வரும்போது என் மனைவி என் கூட தான் வந்திருக்கிறா. அவளை எனக்கு அழைச்சிட்டு வரணும்னு பார்த்தேன், முடியல, ரொம்ப விலகினோம். என் கரங்களை பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னா, உங்களுக்கு இந்த அரசியல் தேவையா, இந்த சாக்கடை தேவையா, யாரும் இந்த மனம் திரும்புவாங்க, யாரும் உண்மையாக வாழவங்க நினைக்கிங்களா? ஒருத்தரும் வாழ மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி நேரத்தெல்லாம் கெடுத்து வேலையெல்லாம் கெடுத்து நம்ம சென்னைக்கு போகலாமில்ல? என் மனைவி சொன்னேன். அது மாத்திரமில்ல, சில பேர் அவமானமாக ஃபோன் பண்ணுறாங்களாம், வார்த்தையை சொல்லி என் மனைவி அழுதா. உன் பணத்தையும் செலவழித்து
உங்கள் நேரத்தையும் செலவழித்து திருச்சபை ஓடிக்கிட்டீங்களே. மக்களுக்கு யாருக்காவது எண்ணம் இருக்குமா? யாருக்காவது சிந்தனை இருக்குமா? யாருக்காவது ஏன் நோக்கங்கள் இருக்குமான்னு நினச்சி பார்த்தா நான் சொன்ன ஒரே ஒரு காரியம் அதுதான். ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, பூரண சமாதானத்தை தந்து, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை வாழ்க்கையில் தந்து, இன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஒரு சமாதானத்தை தந்தது மாத்திரமல்ல, எவ்வளோ பெரிய கிருபை தந்திருக்கிறார். போராட்டம் வரத்தான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும். நம்ம அதுக்கு கலக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஒன்றுக்கும் கவலைப்பட்டதில்லை. ஏதாவது ரொம்ப பிரச்சனைனா முழங்கால் தான். முழங்கால் போட்டு பைபிளை விரிச்சிட்டாலே ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாற்றி தர்றாரு. எல்லா காரியத்தையும் மாற்றி தர்றாரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் நம்ம வாய்க்காது பண்ணி சொல்கிறாரு. யோசுவா கண்ட என்ன வாக்கு கொடுத்தாச்சுமா, பூமியில் வாழ்நாளெல்லாம் ஒருத்தனும் எதிர்த்து நிற்க முடியாதுனாரு. பூமியில் ஒரு வாழ்நாளெல்லாம் நான் நினச்சி பார்ப்பேன், ஒரு படிக்காத மனுஷன், கிராமத்தில் பிறந்த மனுஷன், 1968 எஸ்எல்சி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணேன். 500க்கு 245 மார்க்கு. இந்த பிள்ளைகள் 500க்கு 490 மார்க் வாங்குகிறாங்க, 496 மார்க்லாம் வாங்குகிறாங்க. நான் வாங்கினது கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணுவோன்னா எண்ணக்கூடிய அளவில் 245 மார்க்கு பாஸ் பண்ணேன். 39%, 40% வரல, 1% கம்மி தான். நினச்சி பார்க்கேன், கிராமத்தில் பிறந்த மனுஷன், படியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன், வசதியே இல்லாத குடும்பத்தில் பிறந்த மனுஷனை அவனுக்கு வயலுமே பயன்படுத்துகிறார்ல. 1 சாமுவேல் 17 வாசத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு கோலியாத், பெலிஸ்தர் வீரன், பெரிய கோலியாத், இஸ்ரவேல் படையை நடுங்க வைக்கிறான், வேதனைப்படுத்த வைக்கிறான். ஒருத்த வார்த்தை சொல்கிறான், யாரை எதிர்த்துன்னு என்கிட்ட சண்டை போட முடியுமா, வர முடியுமா அப்படி சவால் விடுறான். அவங்களுக்கு வேலைக்காரனாக இருப்பேன்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சின்ன தாவீது பாருங்க, ஒரே குழாங்கல்ல எவ்வளோ வெற்றி ஆண்டவர் கொடுத்தா தெரியுமா? அதைத்தான் நினச்சி பார்க்க. கிராமத்தில் பிறந்த மனுஷனுக்கு, படிப்பறிவிழா குடும்பத்தில் பிறந்த மனுஷனுக்கு, ஒன்றுமே இல்லாத குடும்பத்தில், தரித்திரமாக வாழ்ந்த குடும்பத்தில், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்த குடும்பத்தில் ஆண்டவர் இன்னும் உயர்த்தினாரன்னு சொன்னால் அதைத்தான் சந்தோஷப்படுவேன், அதைத்தான் நினைப்பேன். ஆண்டவர் நீ எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு பெரியவர். யோசுவாக்கு வாக்கு சொல்றது மாத்திரமல்ல, திகையாதே, கலங்காதே, நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசேடு போல உன்னோட குடியிருப்பேன்னு சொன்ன வாக்கு கொடுத்த தெய்வம் இன்றைக்கு வாக்கு கொடுத்து வழி நடத்தி வருகிறார். காரணம், கிறிஸ்தவங்கிட்ட வாழ்க்கையில் உண்மை இல்லை, ஊழியக்காரன் வாழ்க்கையில் உண்மை இல்லை. பணம் திருடுறது, பணம் 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 ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு தாளந்து வெள்ளி, ஒரு மாற்று வசதிக்கு ஆசைப்பட்ட கேயாசி காலமெல்லாம் சுவைய மாறினா. பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால இன்னைக்கு உண்மையில்லாத மனுஷனை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் வாசிக்கவில்லை, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும்போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனாக தீவிக்கணும் ஆக்கிரைக்கு தப்பான். நீ பணத்துக்காக மனுஷன் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கான், பணத்துக்கு எப்படியோ வாழ்க்கையை அடமான வச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. தேவனோடு வாழக்கூடிய நீ வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். காரில் இருந்து இறங்கும்போது பெண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க, கடலூர் எஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. மத்தியானமே, தம்பி நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு அவன் சாட்சியை கேட்டேன். ராதாகிருஷ்ணன் தன் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தான், கடவுளை எப்படி ஏற்றுக்கிட்டான், கடவுளுக்கு எப்படி சாட்சியாக வாழ்ந்தான்னு நினச்சி பார்க்கும்போது நான் சொன்னேன் ஒரே ஒரு வாழ்க்கை சொன்ன வார்த்தை, தேவனுக்கு உண்மையாய் வாடு, தேவனுக்கு உண்மையாய் வாடு. ஒரு நாள் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். நீ தேவனுக்கு உண்மையாய் வாழும்போது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் தருவார். உன் மூலமாக அநேக அற்புதங்கள் ஆண்டவர் தருவார். உன் மூலம் திரளக்கூட கூட்டத்தை ஜனங்களை ரட்சிக்க முடியாத கிருபை ஆண்டு வாழ்க்கையில் தருவார். இதுதான் வாழ்க்கை, வாழ்கிற வாழ்க்கை.
தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். உண்மையான வாழ்க்கையை வளர்த்தோம். நான் நினச்சி பார்க்க ஒவ்வொரு நாட்களும் நினச்சி பார்ப்பேன். ஒவ்வொரு நாட்களும் எத்தனையோ மக்கள் ஆண் வாழ்க்கையில் தராரு, எத்தனையோ கிருபையில் ஆண்டு வாழ்க்கை தருவார். அந்த கிருபையை நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். இதைத்தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுளுக்கு பிரியமாக வாழணும். தாவீது கடவுளுக்கு பிரியமாகவே வாழ்ந்தான். எத்தனையோ நெருக்கடி. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தில் மைத்துன யோனத்தான் சொல்லுவான். மனைவிக்கு சகோதரன் யோனத்தான் அவன் சொல்லுவான், மரணத்துக்கு எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்குமா, 1 அடி தூரம் தான் இருக்குமா. அவ்வளோ கஷ்டம். சவுல் மாமனாக இருந்தாலும் விரட்டி அடிக்கிறான், ஓடிறான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை காப்பாற்றினார். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி எனக்கு எத்தனையோ தொழில் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ கம்பெனி உண்டு, 3 ஸ்கூல் இருக்குது, 4 பெட்ரோல் பங்க் இருக்குது, பெருங்காயம், சோப்பு, டயர் பிஸ்னஸ், பொடி கம்பெனி, எத்தனையோ தொழில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வர்றேன். எதுக்கு வர்றேன்? பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இல்லை, பேருக்கு வாழணுங்கிறதுக்கு. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அறியணும். கடவுளுக்கு வாழக்கூடிய பிள்ளைகள் வாழாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களும் ஆண்டோடைய அன்பு அறியணும் தான் ஓடுறேன். இன்றைக்கி மக்கள் யார் அது தெரியலை. இன்றைக்கி ஒரு மனுஷனை தேடி போனேன். ஊரில் பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கேன். அடுத்து நான் கூப்பிட்டு சொன்னேன், அரசியல் பண்ணாதீங்க ஐயா, ஜோம் பண்ணி ஒரு ஆளை எடுங்க அப்படி சொன்னேன். கேட்கல. இந்த ஊருக்கு இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி கொடுக்குறேனே, வார்த்தை கேட்க மாட்டியான்னு கேட்கேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனக்காக கட்டி கொடுக்க, உன் பேர் விலங்குன்னு கட்டி கொடுக்க. இதைத்தான் மனுஷன் பேசுகிறான். உண்மையான எண்ணங்கள் இல்லை, சிந்தனைகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுவார். பரலோகத்தில் நம்ம பேர் எழுதப்படுது மாத்திரமல்ல, உண்மையாய் வாழும்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு குறை மனுஷனுக்கு வரவே வராது, ஒரு குறை வராது. ஆண்டவர் எல்லாம் நிறைவாய் தருவார், எங்கே போனாலும் ஜெயத்தை தருவார். அதை தான் நான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டேன். குறைஞ்சி போனதே வாழ்க்கையில் இல்லை. யார் மேலே கை வச்சாலும் சரி. களக்காடில் 3 நாள் கன்வென்ஷனில் ஒரு மகள் வந்து உட்கார்ந்துருந்தா. முன்னால் 3 பிள்ளைகள், வயிறு பெருசாக வீங்கி கேன்சர் 4 ஸ்டேஜ் வந்துருக்குது. கொஞ்சம் வயசு, 38 வயசு கூட இருக்காது, ரொம்ப கம்மியான வயசு. அந்த நிலைமையை நினச்ச மக்களுடைய முகத்தை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். அவள் நிலைமை ஒருவேளை மரித்து போயிட்டா, அந்த 3 பிள்ளைகள் நிலைமை என்ன? அந்த 3 பிள்ளைகள் நிலைமை என்ன யோசித்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு உள்ளத்தின் ஆழத்தில் ரொம்ப வேதனை. மார்த்தாளும் மரியாளும் அழுத கண்ணீர் ஆண்டவர் பார்த்தாரு. வேதத்தில் வாசிக்கமில்லை, யோவான் 11:35 வாசிக்கும் போது அவங்க அழுத கண்ணீரை பார்த்து ஆண்டவரே இயேசுவே கண்ணீர் விட்டார். கரண்ட்டுக்கு ஆசானே நம்ம கூட இருக்கல மேனேஜர், நமக்கு என்ன பயம்? என்ன கரண்ட்டுக்கு ஆசான் மேனேஜர் நம்ம கூட இருக்கும்போது என்ன பயம்? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எதுவும் பயப்படுவோமா? ஒரு பிள்ளை தகப்பன் கூட போகும்போது புலி வந்தால் தான் என்ன, யானை வந்தால் தான் என்ன? எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பா இருப்பார், பார்த்துக்கோன்னு சொல்லுவார்ல. அப்புறம் மேனேஜர் நம்ம கூட நமக்கு என்ன பயம்? நமக்கு ஒரு பயம் இல்லை. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறா. உண்மையாய் வாடுவோம், கடவுளுக்கு சாட்சியாய் வாடுவோம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கடவுளுக்கு வாழணும். யூதாசு 30 வெள்ளிக்கு காசு கொடுத்தான். எல்லார்ட்டையும் போய் கேட்டான். வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு 26:15 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கேன், எனக்கு என்ன தெரியும்னு கேட்டான். 30 வெள்ளி காசு தருவேன்னு சொன்னாங்க. காட்டி கொடுத்த மனசாட்சி சாகடிச்சது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கம் இல்லை. மத்தேயு 27:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவாலயத்துக்கு வாரான், பிரதான ஆசாரியர், வேதபாரர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன சொல்கிறான்? குற்றமுள்ள ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே சொல்கிறான். உன்பாடுன்றாங்க.
அந்த காசை தேவாலயத்தை விட்டெறிதான், தேவாலயத்தை விட்டெறிது போயிட்டு நாண்டு கொண்டு போய் செத்துட்டான். இதுதான் வாழ்க்கை. காசுக்கு ஆசைப்பட்டு காசுன்னு பணம் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னால் நாண்டு கொண்டு தான் சாகணும். இதுதான் வாழ்க்கை. ஒரு வாழ்க்கைன்று கொடுத்துருக்காரு. அந்த வாழ்க்கை உண்மையாக நீ வாழணும். கடவுள் விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷன் சந்தோஷமாக வாழ முடியாது. உன் பணம் ஒன்றை காப்பாற்றாது. பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, ஊரை ஏமாத்துகிற வாழ்க்கை ஒன்று வாழ வைக்காது. ஊழியக்காரனை வாடு, ஆனால் உண்மையாக வாடு, தேவனுக்கு சாட்சியாக வாடு, மக்களோட மக்களை செஞ்சு மக்களை வாடு. இன்றைக்கி இந்த எஸ்டேட்டுக்கு வர்றேன்னு எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னு தெரியுமா? இவ்வளோ மக்கள் சாப்பிட்றத பார்க்கும், இவ்வளோ மக்கள் சந்தோஷமாக போகிறத பார்க்க நமக்கு ஒரு எண்ணம் என்ன வருது? இந்த மக்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்ப்போம். உண்மையிலே அதுதான். ஒரு ஏழை சிரித்தாலே மனதார வாழ்த்துவான். அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க காத்துக்கொண்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன சாட்சி. தம்பி ராதாகிருஷ்ணன் வாங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே சபை கூடியிருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்தது நோக்கம், ஆண்டவரே என்னை ஏன் எவ்வளோ தூரம் நீங்கள் அழைத்துட்டு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர் அதுக்கு நோக்கத்தை இங்கே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் ஒரு இந்து குடும்பம்தான். எங்கள் அப்பா பேர் பெருமாள், எங்கள் அம்மா பேர் குமுதவல்லி, என்னுடைய மூத்த சகோதரி பேர் தனலட்சுமி, 2வது சகோதரி பேர் முருகலட்சுமி, என் பேர் ராதாகிருஷ்ணன். நாங்கள் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் படிச்சுட்டு, எங்கள் அக்கா அவங்க டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு டெட்டு பாஸ் பண்ணி அரசு வேலை வந்து கிடச்சிருச்சு. எங்கள் அப்பா அம்மா பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்கிறவங்க தான். வேலை செஞ்சு பாஸ் பண்ணிச்சு. திருமண காரியங்களுக்காக எங்கள் அக்கா அவங்களுக்கு நாங்கள் வரன் பார்த்து கொண்டு இருந்தோம். 27, 28, 29 வயசு ஆயிடுச்சு. திருமணம் நடைபெறவே இல்லை. ஒன்று அக்காவுக்கு பிடிச்சிருக்கும், மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்காது. இப்படியே திருமணங்கள் தள்ளி கொண்டு போய்கிட்டே இருக்கேன். வீட்டில் ரொம்ப பலத்த ஒரு வாரம், இப்போ இத்தனை வயசாகிடுச்சு, பொண்ணு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அக்கா வந்து டெட் பாஸ் பண்ணி புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு சபைக்கு வந்து ஒரு போய்கொண்டு இருந்திருக்கு. அப்போ சபையில் இருக்கிற போதகர் வந்து அக்காவை வந்து குறுகுறுன்னு வந்து பார்த்துருக்கார். என்ன இந்த போதகர் வந்து குறுகுறுன்னு பார்க்காரு, இதுக்கு முன்னாடி பெண்களை பார்த்ததே இல்லையா, அடுத்த வாரம் போவோம், பார்த்தாருனா வேறு சபையை மாற்றிடுவோம் அப்படின்றது. அடுத்த வாரமும் போயிருக்கு, அப்படியே பார்த்துருக்கு. என்ன திருப்பி இந்த மாதிரி வந்து போதகர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு திருப்பி அடுத்த வாரம் போயிருக்கு. 3வது நாள் கூப்பிட்டு, தனலட்சுமி நீங்கள் வந்து உங்கள் திருமண காரியத்துக்காக வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இருக்கிற செய்வினைகள்னால உங்கள் திருமணம் தடைபட்டு இருக்கு அப்படின்னு அந்த போதகர் வந்து சொல்லிட்டார். எதுக்கு செய்வன் அப்படின்னா நிலப்பிரச்சனையினால் செய்வினைகள் அப்படின்னு வந்து இருக்குது. எங்களுக்கே தெரியாமல், நாங்கள் ஏழைகள் தான், நிலம்லாம் ரொம்ப கிடையாது, ஒரு 1/2 ஏக்கர் நிலம் வந்து எங்கள் பாட்டி வந்து அடமானமாக ஒருத்தவங்கிட்ட வச்சுருக்கு. அவங்க பாடுபட்டு விற்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்போ விற்க போகும்போது அப்பா பேரில் வந்து அந்த நிலம் இருந்திருக்கு. அப்போ வந்து விஓஓ ஒரு கிறிஸ்தவராக இருந்து, இந்த நிலம் வந்து உங்களுக்குரிய நிலம், இதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு. பக்கத்தில் இருந்தவங்க தார் பிளான்ட்டுக்காரங்க, அவங்க அந்த நிலத்தை ஒரு 50,000 கேட்டாங்க. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு. எங்களுக்கு நிலமே வந்து இல்லை, அந்த நிலத்தை வந்து நீங்கள் வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னது. எங்கள் சொந்தக்காரங்களே எங்களை கொல்றதுக்கு சதி செய்து, எங்கள் அக்கா அவங்கள மறித்து போகணும், 2வது அக்கா மறித்து போகணும், நான் தருதலையாக போகணும்னு செய்வினை வந்து வைத்திருக்காங்க. அப்போ எங்கள் வீட்டில் அந்த திருமணம் வந்து தடைப்பட்டு போச்சுல்ல, அப்போ வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 6 மாதமாக வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எந்த உலக வாழ்க்கைக்கு எந்த இதுக்குமே போகலை. ஃபுல்லாக வந்து நாங்கள் ஆண்டவர் தான் தஞ்சோம் அப்படின்ட்டு. நான் வந்து இல்லை, எங்கள் அக்கா எங்கள் அம்மா அவங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த களை எடுக்கும் கண்ணம்மா, களை எடுக்கும் கண்ணம்மா கர்த்தர் நீ என்னம்மா, ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயம்மா, உனக்கு ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயம்மா. இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது, செய்தி இருக்கும்போது அவர் ஜெபத்தில் வந்து சொல்கிறாரு, தனலட்சுமி உங்கள் திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் வந்து அற்புதமாக உங்கள் திருமணத்தை நடைத்தர போகிறாரு அப்படின்னு வாக்கு வந்து கொடுத்துட்டாரு. இப்படி வந்து சிரிக்குது. இது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து சொல்கிறாரு. எம்மா நான் வந்து கேட்குறேன் எங்கள் அம்மாட்ட, எம்மா உன் மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. எங்கள் அம்மா எப்படின்னா, அந்த கிராமப்புறங்களில் இந்த மாமமாரங்கள்லாம் இருபொருள் பட டபுள் மீனிங்கில் பேசுகிறது, அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பேசுவாங்க. ஆமாம், தனலட்சுமி ஒரு தனலட்சுமி தான் இருக்காளா,
உலகத்தில் எத்தனையோ தனலட்சுமி இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்குல்ல, புரோக்கர் வந்து என்ன செய்கிறாரு, வராரு. ஏம்மா இந்த மாதிரி ஒரு வாத்தியார் வந்து இருக்கார், பொண்ணு கொடுக்கலாமா? கேட்டால் கட்டிட்டு போங்க, பிடிச்சிருந்தா கட்டிட்டு போங்க, பொண்ணை நாங்கள் வீட்டில் வச்சுருக்கவா ஆசைப்படுறோம் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க. சரி அப்படின்னு வந்துட்டாங்க. இது செவ்வாய்க்கிழமை ஐயா வந்து சொல்கிறாங்க, புதன்கிழமை காலையில் இந்த நிகழ்வு நடக்கு, சனிக்கிழமை வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. சரி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பிடிச்சிருச்சு. சரி, எவ்வளோ வந்து நீங்கள் செயின் போட போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் அப்போ 14 பவுன் இருந்துச்சு. மூத்த அக்காவுக்கு 7 பவுனு, அடுத்து இளைய அக்காவுக்கு 7 பவுனு வச்சுக்கிடுவோம் அப்படின்னாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, 14 பவுனையும் போட்டுருங்க, 1 லட்சம் கொடுங்க. மூத்த பொண்ணு கவர்மெண்ட் வேலை பார்க்கல, இளைய பொண்ணு டீச்சருக்கு தானே படிச்சுக்கிட்டு இருக்கு, அடுத்தது வேலை கிடச்சிரும்ல அப்படிங்காங்க. புரோக்கரு வந்தவர் ஒரு சமுதாய முறைக்கு பெரியப்பா வேணும். அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்த ஆப்பிள் மாதுளை மலத்தெல்லாம் இப்படி முத்தத்தில் எரிஞ்சிட்டார். பொண்ணு கவர்மெண்ட் வேலை வாக்கு, வேணும்னா கட்டிட்டு போ, இல்லைன்னா வந்து என்ன செஞ்சிரு, வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டார். திருப்பி மாப்பிள்ளை பையன் போயிட்டு தட்டு பழத்தெல்லாம் எடுத்துட்டு எனக்கு பொண்ணு தான் வேணுங்கார். இல்லை நீ என்ன பைத்தியமா, பொண்ணு தான் வேணும்னா, பொண்ணு வேணும்னா என் மகளை கட்டு, நம்ம சொந்தக்கார பிள்ளை இருக்குது அதை கட்டு அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி குறுகுறுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கிராமப்புறங்களெல்லாம் வீட்டில் ஒரு தெருவாக இருக்கும், வீட்டில் என்ன செஞ்சுருவாங்க, சுற்றி கூடி வந்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வீட்டில் வந்து என்ன செஞ்சாங்க, கூடி வந்துட்டாங்க. திருப்பி என்ன தான் வந்து பேசுனாங்களோ, என்ன நிகழ்வு தான் நடந்துச்சோ அந்த நிகழ்வில் வந்து என்ன செஞ்சாங்க, அக்காவுக்கு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. அதே நாளில் தட்டை வெறி எறிகிறாங்க, திருப்பி என்ன செஞ்சுட்டாங்க, பூ வச்சுட்டாங்க. திருப்பி ஆண்டவர் அவங்க திருமணத்தை பயங்கரமாக வந்து என்ன செஞ்சார், வச்சார், பயங்கரமாக நடத்தி வச்சார். எங்கள் அப்பா கூலி வேலை தான் வந்து பார்க்குறாரு. இவன் என்னையா கூலி வேலை பார்க்குறானா, இல்லை எம்எல்ஏவா, இவ்வளோ கிராண்டாக வந்து நடக்குது அப்படின்னு. எங்கள் அக்கா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கும். 14-15 வருஷம் கழித்து நடக்கும்னா ஒரு பெரிய பலத்த ஒரு அற்புதமாக ஆண்டவர் எங்கள் திருமணத்தை வந்து செஞ்சு வச்சார். 2வது அதுவும் அப்படித்தான், 3வது இதுவும் அப்படித்தான். ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் எங்கள் வீடு எங்கள் காட்டில் வந்து நாங்கள் கட்டியிருக்கிறோம். இப்போ இந்த செய்வினை வைத்த நாட்களில் வீட்டுக்கு என்னைக்காச்சும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பாம்பு வரலாம், 2 பாம்பு வரலாம். ஆனால் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த நாட்களில் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடும். நாங்கள் இப்படி கை வச்சா வலுவலுன்னு இருக்கும், பாம்பு வந்துடும். ஒரு பாம்பில் தலையாணியை காலையில் விரிக்கும் போது பாம்பு இருக்கும், தலைவாணியை எடுக்கும்போது பாம்பு இருக்கும். ஒரு 17-20 பாம்புகள் வந்து என்ன செஞ்சுருப்போம், அடிச்சிருப்போம். சில பாம்புகள் எங்கள் கண்களில் பட்டு தப்பியும் வந்து போயிருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய கரம் எங்களை அந்த பாம்புகள் என்ன செய்யவில்லை, ஒருபோதும் என்ன செய்யலை, தொலைபடலை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆண்டவர் தான் எங்களை வந்து பாதுகாத்தார். எங்கது என்னுடைய திருமணமும் பலத்த ஒரு அற்புதம் தான். நான் 2019 வரைக்கும், அதாவது 28 வயசு வரைக்கும் சும்மா படிச்சுக்கிட்டே இருப்பேன், வேலைக்கு போவேன். எனக்குள்ள ஒரு திருமண பாரமே கிடையாது. சும்மா போவேன் வருவேன், ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்ப்பேன், மணி வந்து கிடைக்கும். அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன், வேலைக்கு வந்து போகிறேன். உங்களுக்கு எப்போ திருமணம், உங்களுக்கு எப்போ திருமணம், உங்களுக்கு எப்போ திருமணம், உங்களுக்கு எப்போ திருமணம் கேட்டு 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 என் உள்ளம் உடைக்கப்பட்டது. 11-12க்கு எடுக்கிறேன், பெரிய பொண்ணுங்கிட்ட வந்து பேசுவேன். அவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க, இந்த பின்னாடி ஃபாலோ பண்ணதெல்லாம் எனக்குள்ளே நொறுக்கப்பட்டது. நான் யார்ட்டாச்சும் ஒன்று பேசுனா அவன் என்ன பேசுனா ஒரு வயசு பையனாக இருக்கேன், ஒரு பெரிய பொண்ணை விட்டேன், இந்த இதெல்லாம் வந்து இருந்தேன். ஆனாலும் திருப்பி 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 ஜபந்தான் என்னுடைய என்ன செய்து வாழ்க்கையை வந்து மேம்படுத்தியது. ஏசடி வைக்கிறதுலேருந்து மோகன்சி அங்கிள் வந்து ஒரு செய்தி வந்து கொடுத்தார். நீ வந்து உன்னுடைய திருமண காரியத்துக்காக யாராவது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீ ஆண்டவருடைய ஊழியத்தை வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ வந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சீக்கிரத்தில் உனக்கு வந்து என்ன செய்வார், திருமணம் பண்ணி வைப்பார். ஆண்டவரே நான் சில நாட்களில் ஆண்டவரே எனக்கு திருமணம் நடக்கினாலும் பரவாயில்ல, அந்த பரலோகத்துக்கு என்ன எடுத்துக்கொள்ளும், இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், ஆனால் பரலோகம்னு ஒன்று இருக்குல்ல ஆண்டவரே, உங்கள் மார்பில் நான் சாஞ்சா வந்து போதும் ஆண்டவரே, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்க. அப்படியெல்லாம் நீ ஜெபம் பண்ணக்கூடாது, நீ தப்பு, நீ எனக்கு வந்து வேணும், நீ கணவன் மனைவியுமா இணைந்து அநேக இடங்களில் போய் நீ வந்து சாட்சி சொல்லணும், இது இருந்து நிற்கணும், கர்த்தருக்கு பிரியமாக வந்து என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். நீதிமொழிகள் 5:18 உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்துரு. இந்த வசனத்தை அடிக்கடி காட்டு. திருப்பி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு சீக்கிரத்தில் ஓகே, வாரம் பார்க்க போகிறோம், 2வது வாரம் பார்க்க போகிறோம், 3வது அவனு ஒரு பயங்கர அற்புதமாக வந்து எனக்கு திருமணம் நடந்துச்சு.
இப்போ வீட்டில் எல்லாரும் நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், நலமாக வாழ்கிறோம். இந்த சாட்சி கொடுப்பதற்கு வாய்ப்பளித்த இயேசு கிறிஸ்துவுக்கும் ஐயா அவர்களுக்கும் சபை குருவான் அவர்களுக்கும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். சோதரன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுளவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். நல்ல சாட்சி இல்லை, எல்லாரும் கேட்டீங்கல்ல. ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷன் எத்தனை பாம்பு வரட்டும், தலையணைக்கில் வரட்டும், டவுசரில் வரட்டும், உனக்கு உருவமாக உருவாக்கப்படும், எந்த ஆயுதத்தை நம்ம வாய்க்காத ஒன்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் அருமையான மகள் ஏஞ்சலை வாழ்க்கை துணையாக கொடுத்தது மாத்திரமல்ல, நல்ல ஜெபிக்கக்கூடிய மகள், எங்கள் பள்ளியில் நல்ல ஜெபிக்கக்கூடிய மகள் கொடுத்து இணைஞ்சி இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஆண்டவர் பெரிய கிருபை தந்திருக்கிறார். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், சாட்சியாக இருக்கட்டும், மகிமையாக விளங்கட்டும். நேரம் அதிகமாகிடுச்சு இல்லை, அதனால் நம்ம ஜபத்தை முடிக்க போகிறோம். திருவனந்தபுரம் சவுத்து கேரளாவிலேருந்து ஐயா வந்திருக்காங்க. ஒரு கவியை பாடி ஜபத்தை முடிப்பாங்க. ആശ്വാസ നൽകിടും ആകുലവേളകളിൽ ആശ്വാസ നൽകിടും എന്നറിഞ്ഞു നീയും യേശുവെ നോക്കിയ എന്നാമില്ല നന്മ നൽകിടും എന്നറിഞ്ഞു നീയും യേശുവെ നോക്കിയ എന്നാമില്ല നന്മ നൽകിടും യേശു വിളിക്കുന്നു, യേശു വിളിക്കുന്നു, സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു, സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു. സകല വ്യാധിയെയും സുഖമാക്കും വല്ലഭൻ താൻ, സകല വ്യാധിയെയും സുഖമാക്കും വല്ലഭൻ താൻ. ആരായിരുന്നാലും ദേഹങ്ങളെന്നിയെ കൃപയാലെ തന്നെ കാത്തിടും താൻ. ആരായിരുന്നാലും ദേഹങ്ങളെന്നിയെ കൃപയാലെ തന്നെ കാത്തിടും താൻ. യേശു വിളിക്കുന്നു, യേശു വിളിക്കുന്നു, സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു.
സകല വ്യാധിയെയും സുഖമാക്കും വല്ലഭൻ സകല വ്യാധിയെയും സുഖമാക്കും വല്ലഭൻ ആരായിരുന്നാലും വേദങ്ങളെന്നിയെ കൃപയാലെ തന്നെ കാത്തിടും ആരായിരുന്നാലും വേദങ്ങളെന്നിയെ കൃപയാലെ തന്നെ കാത്തിടും യേശു വിളിക്കുന്നു യേശു വിളിക്കുന്നു സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു യേശു വിളിക്കുന്നു സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു കണ്ണീരെല്ലാം തുടയ്ക്കും കൺമണി പോലെ കാക്കും കണ്ണീരെല്ലാം തുടയ്ക്കും കൺമണി പോലെ കാക്കും കാർമേഘം പോലെ കഷ്ടങ്ങൾ വന്നാലും കനിയോടെ നിന്നെ കാത്തിടും കാർമേഘം പോലെ കഷ്ടങ്ങൾ വന്നാലും കനിയോടെ നിന്നെ കാത്തിടും യേശു വിളിക്കുന്നു യേശു വിളിക്കുന്നു സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു സകല വ്യാധിയെയും സുഖമാക്കും വല്ലഭൻ സകല വ്യാധിയെയും സുഖമാക്കും വല്ലഭൻ ആരായിരുന്നാലും വേദങ്ങളെന്നിയെ കൃപയാലെ തന്നെ കാത്തിടും ആരായിരുന്നാലും വേദങ്ങളെന്നിയെ കൃപയാലെ തന്നെ കാത്തിടും യേശു വിളിക്കുന്നു യേശു വിളിക്കുന്നു സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു സ്നേഹമുടെ തൻ കരങ്ങൾ നീട്ടി യേശു വിളിക്കുന്നു പ്രാർത്ഥിക്കാം. കരുണാസമ്പന്നനായ ഞങ്ങളുടെ വാഴ്ത്തപ്പെട്ട ദൈവമേ, സ്വർഗീയ പിതാവേ, അനുഗ്രഹമേറിയ ഈ വിശുദ്ധ ദിവസത്തിൻ്റെ നല്ല രാത്രിക്കായി നന്ദിയോടെ സ്തുതിയും സ്തോത്രവും അർപ്പിക്കുന്നു. ഞങ്ങളുടെ ആയുസ്സിൻ്റെ നാൾ ഞങ്ങൾക്ക് ഒരു വിശുദ്ധ ദിവസത്തെ കൂടെ കാണുവാനും സർവശക്തനായ ദൈവത്തെ ആരാധിപ്പാനും മഹത്വപ്പെടുത്തുവാനും കൃപയാൽ നന്ദിയോടെ ദൈവത്തിന് സ്തുതിയും സ്തോത്രവും അർപ്പിക്കുന്നു. കരുണയുള്ള കർത്താവേ, ഈ ആരാധനയിൽ ഇതുവരെയും
ഇവിടെ വെളിപ്പെടുകയും വ്യാപരിക്കുകയും ചെയ്യുന്ന ദൈവിക സാന്നിധ്യത്തിനായി നന്ദിയോടെ ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഞങ്ങളെ കേൾപ്പിച്ച ദൈവവചന സത്യത്തിനായി നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. അതിനായിട്ട് ദൈവമേ, അവിടെ അഭിഷേകത്തോടെ ശക്തിയോടെ ദൈവകൃപയോടെ ഞങ്ങളുടെ മധ്യ അയച്ചിരിക്കുന്ന അയ്യായ ദൈവകരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ച് അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവമായ കർത്താവേ, നാൾതോറും ദൈവം അത്ഭുതമായ കരങ്ങളിൽ വഹിച്ച് ദൈവമേ അനേകർക്ക് അനുഗ്രഹമാം വിധം അവിടുത്തെ കൃപയാൽ അവിടെ നിന്ന് നടത്തുന്ന എല്ലാ കരുതലുകൾക്കായും സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവേ, യാത്രകളിൽ, വഴികളിൽ, വാഹനങ്ങളിലെല്ലാം അവിടുന്ന് കൂടെ ഇരിക്കണമേ. ഞങ്ങളുടെ തിരുമണ്ഡലത്തിൽ ചെയ്യുന്ന എല്ലാ ശുശ്രൂഷകളെയും ദൈവം മാനിക്കണമേ കർത്താവേ. ദൈവജനത്തിൻ്റെ, ദൈവസഭയുടെ അനുഗ്രഹത്തിന് കാരണമാം വിധം വലിയ ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ എല്ലാ ദൈവകൃപകളും നൽകി അവിടെ നിന്ന് ആശീർവദിക്കണമേ. മോശയോട് കൂടെ ഇരുന്ന ദൈവ സാന്നിധ്യം യോശുവയോട് കൂടെ ഇരുന്നതുപോലെ ഏലിയാവിന് നൽകിയ ദൈവാത്മാവിൻ്റെ ഇരട്ടി അഭിഷേകം എലീശയ്ക്ക് നൽകിയതുപോലെ ഒരു അഭിഷേകത്തോടെ ദൈവകൃപയോടെ അങ്ങെപ്പോഴും വഴി നടത്തണമേ. കുടുംബം ണമേ. സഹോദര കുടുംബങ്ങളെ, സ്ഥാപനങ്ങളെല്ലാം ദൈവം ആശീർവദിക്കണം കർത്താവെ. ഈ സഭയെ ദൈവ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ദൈവമേ ശുശ്രൂഷകൾക്ക് നേതൃത്വം വഹിക്കുന്ന അച്ഛനായി, ഉപദേശിക്കായി, കുടുംബങ്ങൾക്കായി പ്രാർത്ഥിക്കുന്നു. സഭയിലെ എല്ലാ വിശ്വാസ കുടുംബങ്ങളെയും ദൈവ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. പിതാവേ, നിന്റെ മക്കൾ വേർതിരിച്ചിരിക്കുന്ന ഈ സ്തോത്ര വഴിപാടുകളെ ദൈവ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. പിതാവേ, ഇല്ലായ്മയിൽ നിന്ന് വേർതിരിച്ചവരുണ്ട്. ചില പ്രത്യേക ഉദ്ദേശങ്ങളോടും ആവശ്യങ്ങളോടും അർപ്പിച്ചവരുണ്ട് കർത്താവേ. രോഗത്തിൽ അർപ്പിച്ചവരുണ്ട്, വേദനകളിൽ അർപ്പിച്ചവരുണ്ട്, കണ്ണീരോടെ അർപ്പിച്ചവരുണ്ട് കർത്താവേ. ഇന്ന് ഈ രാത്രിയിൽ ദൈവത്തിൻ്റെ വിടുതലിൻ്റെ കരം ഇവിടെ വെളിപ്പെട്ട് വ്യാപരിക്കട്ടെ. രോഗികളെ ദൈവം സൗഖ്യമാക്കണമേ. പാപികളെ മാനസാന്തരപ്പെടുത്തണമേ. പിന്മാറ്റക്കാരെ മടങ്ങിവരവിൻ്റെ അനുഭവത്തിലേക്ക് ദൈവം കൊണ്ടുവരണമേ. സമാധാനമില്ലാത്ത ജീവിതങ്ങൾക്ക് ദൈവം സമാധാനം നൽകണമേ. അധ്വാനിക്കുന്ന ജനത്തിൻ്റെ അധ്വാനങ്ങളിൽ കൂടെ ഇരിക്കണമേ. പഠിക്കുന്ന എല്ലാ പൈതങ്ങളെയും അവിടെ നിന്ന് അനുഗ്രഹിക്കണമേ. പഠിക്കുവാൻ ആവശ്യമായ ബുദ്ധിയെ, ജ്ഞാനത്തെ, ബലത്തെ, ആരോഗ്യത്തെ ദൈവം നൽകണമേ. വിവിധ വിഷയങ്ങൾ ഓർത്ത് പ്രാർത്ഥന ആവശ്യപ്പെട്ടവരെ തങ്ങളുടെ ആവശ്യങ്ങളെ ഒരിക്കൽ കൂടെ ദൈവ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. പിതാവേ, ഈ രാത്രി നിന്റെ ജനത്തെ നീ അനുഗ്രഹിക്കണം. നന്മകളും അനുഗ്രഹങ്ങളും ഇതിന് പ്രതിഫലമായി നൽകി ആശീർവദിക്കണം. പ്രാർത്ഥന കേട്ടതിനായി സ്തോത്രം. യേശു രക്ഷകന്റെ ധന്യനാമത്തിൽ തന്നെ. ആമേൻ, ആമേൻ. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை நட்பு நிறைந்து வாழ்பவரே, சாந்தம் பொறுமை நட்பு நிறைந்து வாழ்பவரே, என்னே துராஜா தோத்திரோ, என்னே துராஜா தோத்திரோ, தோத்திரவே தோத்திரவே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா தோத்திரவே தோத்திரவே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. பொல்லாத காரியங்களுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொண்டுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை வாய்க்காம சொன்ன தெய்வம் விசேஷித்த கரம் கொண்டு காத்து கொள்ளுங்க.
இந்த இரவு நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க. பிள்ளைகளோட காணிக்கைக்காக தோத்திர கவர்களுக்காக நன்றி ராஜா. ஏழையின் வறுமை அவளை கலங்கப்படணும் சுவாமி. பிள்ளையோட வறுமைகள் மாற்றப்பட கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இனி நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே.